சென்னை அருகே ஆந்திராவில் ஒரு வர்த்தக நகரம் உருவாக்கப்பட்டு வருகின்றது என்பது சென்னையில் இருக்கும் பலருக்கே தெரியாமல் இருக்கலாம். 2008 தடா அருகே ஸ்ரீ சிட்டி என்ற ஒரு வர்த்தக நகரம் உருவாக்கப்பட்டது. தனியார் அமைப்பால் ஆந்திர அரசின் உதவியோடு வடிவமைக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்தது. சென்னையின் துணை நகரமாக திட்டமிடப்பட்டு இன்று இந்தியாவின் மிக முக்கியமான பொருளாதார மண்டலங்களில் ஒன்றாக இது பரிணாமித்துள்ளது. இவ்வாறு ஒரு நகரத்தின் அருகே மற்ற மாநிலத்தில் நகர்ப்புற விரிவாக்கம் என்பது ஆந்திராவில் மட்டும் செய்யப்படுவதல்ல. இந்தியாவின் முன்னணி மாநிலங்கள் பல இத்தகைய உக்திகளை கையாண்டு வருகின்றன. தேசிய தலைநகர் டெல்லியின் வளர்ச்சியை பயன்படுத்தி உத்தரப்பிரதேசம் நொய்டாவையும் ஹரியானா குருகிராமையும் பலப்படுத்தியது. அதேபோல் பெங்களூருவின் அண்டை நகரமான ஒசூரை தமிழக அரசு ஒரு தொழில் மையமாக முன்னிறுத்தி வருகிறது. இந்த வரிசையில் சென்னையின் புவியியல் அமைப்பை சாதகமாக்கிக் கொண்டு ஆந்திரா ஸ்ரீ சிட்டியை மிக சிறப்பாக வடிவமைத்துள்ளது. கடந்த 18 ஆண்டுகளில் ஸ்ரீ சிட்டி அபரிமிதமான வளர்ச்சியை கண்டுள்ளது. தற்பொழுது அங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட சர்வதேச நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. வாகன உற்பத்தி, ரயில் பெட்டி தயாரிப்பு மற்றும் மிக பிரம்மாண்டமான சாக்லேட் தொழிற்சாலை என பல்வேறு துறைகளில் தொழிற்சாலைகள் இங்கு தடம் பதித்துள்ளன. வரும் காலங்களில் இந்த எண்ணிக்கையை 500ஆக உயர்த்திட வேண்டும் என்பதே ஆந்திர அரசின் தற்போதைய இலக்காக உள்ளது. சென்னையில் நிலத்தின் மதிப்பு விண்ணை எட்டும் அளவிற்கு உயர்ந்ததாலும் மற்றும் இருக்கும் தொழில் இட நெருக்கடி காரணமாய் புதிய தொழிற்சாலைகளை அமைப்பதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்துள்ளன. இதை சாதகமாக பயன்படுத்தி ஸ்ரீ சிட்டி தன்னை சந்தைப்படுத்திக் கொண்டது. எனினும் தமிழக அரசு தொழில் வளர்ச்சியை மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கும் மற்றும் சென்னையை விட்டு தெற்கே கொண்டு செல்லும் நோக்கில் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் புதிய தொழிற்பேட்டைகளை அதிவிரைவு சாலைகளையும் உருவாக்கி வருகின்றது. ஆரோக்கியமான போட்டி இருக்கும் இடத்தில்தான் வளர்ச்சி விரைவாக இருக்கும். அண்டை மாநிலங்களுக்கிடையேயான இந்த போட்டி ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும்.